ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம மாடியில் இருக்க செடிக்கு ஒரு சூப்பரான ஃபெர்டிலைசர் தான் கொடுக்க போகிறோம். பாருங்கள், ஒரே பாட்டில் இவ்வளோ செடி நிறைய காய்கள் வந்திருக்கு. இதுக்கு பக்கத்தில் இப்போ நான் குச்சி ஊனியிருக்கேன், ஏன்னா வெயிட் தாங்க மாட்டேங்குது. அதனால் தக்காளிக்கு பக்கத்தில் குச்சி வச்சுருக்கேன். அப்போ தான் வந்து அது உடஞ்சிடாமல் இருக்கும், நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இது மாதிரி தக்காளி வந்து நல்லா காய் வர ஆரம்பிச்சதுக்கு அதுக்கப்புறம் அதுக்கு ஸ்ட்ராங்குக்கு பக்கத்தில் ஒரு குச்சி வச்சு அதுக்கு மேலே அது வந்து படர்ற மாதிரி விட்டுக்கோங்க. இதுக்கு நம்ம இதான் ஃபெர்டிலைசர் கொடுக்க போகிறோம். இது என்ன ஃபெர்டிலைசர் அப்படின்னா, உளுந்து அரிசியும் கழுவுன தண்ணி இருக்குது பார்த்தீங்களா, அதான் எடுத்து வச்சுருக்கேன். இது கூட நம்ம ஒரு முக்கியமான பொருள் சேர்த்துக்க போகிறோம். இது என்ன அப்படின்னா, டீத்தூளும் கருவேப்பிலையும் இருக்குது பார்த்தீங்களா, நல்லா அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதை தான் நம்ம இன்றைக்கி இது கூட கலந்து கொடுக்க போகிறோம். இது வந்து செடியோட வளர்ச்சிக்கு ரொம்பவே நல்லது. இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம கொடுக்குறப்ப செடி சூப்பராக வளரும். அதுவும் அரிசி கழுவுன தண்ணியும் உளுந்து கழுவுன தண்ணியும் சேர்த்துருக்கிறதுனால செடிக்கு ரொம்பவே நல்லது. நல்ல எனர்ஜியாக இருக்கும். செடியும் நல்லா ஃபாஸ்ட்டாக வளரும். நிறைய இரும்பு சத்துக்கள் இருக்கிறதுனால செடியோட வளர்ச்சி ரொம்ப சூப்பராக இருக்கும். நிறைய கிளைகள் வர ஆரம்பிக்கும், நிறைய முட்டுக்கள் வரும், காய்கள்லாம் நல்லா பெருசாக வரும். நீங்கள் இது மாதிரி கொடுத்து பாருங்கள். இது வந்து வாரத்தில் ஒரு நாள் நீங்கள் வந்து செடிக்கு கொடுக்கலாம். செடி சூப்பராக வளரும். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம இப்போ செடிக்கு கொடுக்க ஆரம்பிச்சிடலாம். பாருங்கள், மிளகாய் செடியில் கூட மிளகாய் நிறைய வந்திருக்கு, பூக்கள்லாம் நிறையா இருக்குது. காய்கள்லாம் கூட தக்காளி செடியில் நிறைய காய்கள் இருக்குது. இதுக்கு நம்ம இது மாதிரி கொடுக்குற உரங்கள் தான் காரணம். இதுக்கு நம்ம எந்த உரமும் காசு கொடுத்து வாங்கி கொடுக்கறது கிடையாது. நம்ம வீட்டில் வேஸ்ட்டாக தூக்கி போடக்கூடிய பொருளை மட்டும்தான் பயன்படுத்துகிறேன். அதுக்கு செடி சூப்பராக வளருது. பாருங்கள், இவ்வளோ அழகாக வளர்ந்துருக்குன்னா. இந்த செடி இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து காய்க்காது அப்படின்னு சொன்னாங்க. பாருங்கள், இவ்வளோ அழகாக காய்ச்சிருக்குன்னு. இதுக்கெல்லாம் வந்து நம்ம கொடுக்குற உரம் தான் காரணம். காய்க்காத செடி கூட உங்களுக்கு காய்க்கும். நீங்கள் வந்து வீட்டில் வேஸ்ட்டாக தூக்கி போடக்கூடிய பொருளை வந்து எடுத்து வச்சு நீங்கள் செடிக்கு கொடுங்க. செடி சூப்பராக வளரும். சோறு வடித்த தண்ணி இதெல்லாம் செடிக்கு கொடுத்தீங்கன்னா செடியில் நிறைய கிளைகள் வரும், நிறைய பூக்கள், மொட்டுக்கள், காய்கள்லாம் வரும். நீங்கள் இதெல்லாம் வந்து தூக்கி போடாமல் செடிக்கு கொடுங்க. இது வந்து ஒயிட் கலரில் பூக்கும், இன்னும் பூக்க ஆரம்பிக்கலை, இப்போ தான் கொஞ்சம் பெருசாக வந்திருக்கு. பாருங்கள், இந்த ரோஸு நல்லா ஒயிட் கலரில் இருக்குது. இது வந்து ஆரஞ்சு கலரும் எல்லோ கலரும் கலந்த ரோஸு. பாருங்கள், மொட்டெல்லாம் இவ்வளோ பெருசாக இருக்குன்னு நிறைய மொட்டு வந்திருக்கு. இதுக்கு நம்ம டெய்லி ஒரு ஸ்பெஷலான உரம் தான் கொடுக்கணும். அப்படி கொடுக்குறப்ப தான் மண்ணோட வளம் நல்லாயிருக்கும். மண்ணோட வளம் எவ்வளோக்குள்ளே நல்லா இருக்கும் அவ்வளோக்குள்ளே செடியோட வளர்ச்சியும் சூப்பராக இருக்கும். நம்ம வந்து செடிக்கு டெய்லியும் ஒரு நல்ல ஒரு உரத்தை கொடுக்கணும். நான் வந்து டெய்லியும் நம்ம செடிக்கு நல்ல உரத்தை கொடுத்துட்டே இருக்கேன். உங்களுக்கு என்னென்ன உரம் கொடுக்கணும் அப்படிங்கிறத பற்றி நிறைய வீடியோ போட்டிருக்கேன், பாருங்கள். நான் கொடுக்குற மாதிரி டெய்லியும் அதே உரத்தை நீங்களும் செடிக்கு கொடுங்க. உங்கள் செடியும் சூப்பராக வளரும். நீங்களே நம்ப மாட்டீங்க, அவ்வளோக்குள்ளே சூப்பராக வளரும். பாருங்கள், வெத்தலை செடி அழகாக வளர்ந்து வந்திருக்கு. அது இப்போ தான் குட்டி குட்டியாக தளிர்கள் விழ ஆரம்பிச்சிருக்கு. அது பெருசாக வளர்ந்ததுக்கப்புறம் நான் காட்டுறேன். ஃபோனில் கிளியராக தெரியல. மல்லிகை செடி பாருங்கள், நல்லா குட்டி குட்டியாக தளிர்கள் வர ஆரம்பிச்சிருக்கு. பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது. புதினா செடி இப்போ தான் கட் பண்ணி விட்டேன், பார்த்தா அவ்வளோக்குள்ளே அதுக்குள்ளே வளர்ந்துருச்சு. இதுலேயும் தக்காளி செடி பாருங்கள், நிறைய காய்கள் இருக்குது. பார்த்தா தெரியுதா உங்களுக்கு? இதெல்லாம் இனிமே சீக்கிரத்தில் பழுத்துரும்னு நினைக்கிறேன். பழுத்ததுக்கப்புறம் நம்ம பறிக்கிற வீடியோ பார்க்கலாம். பாருங்கள், இவ்வளோ அழகாக நல்லா படர்ந்துருக்கு. பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. ஒரே ஒரு பாட்டில் 4 தக்காளி இருக்குது. நிறைய குட்டி குட்டி செடி இருக்குது. அது என்னென்னு தெரில, வளர்ந்ததுக்கப்புறம் தான் தெரியும். பாருங்கள், வெத்தலை செடியும் சூப்பராக வளர்ந்துருக்கு. இது ஒரு அழகு செடி. இதோட காம்பு மட்டும்தான் மேலே இருக்க, அந்த இது மட்டும்தான் உடச்சி வச்சேன். சூப்பராக வளர்ந்துருச்சு. பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது. பாருங்கள், இதுலேயும் அதே மணத்தக்காளி செடியெலாம் வளர்ந்துருக்கு. பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. அந்த மணத்தக்காளி வந்து ஸ்வீட்டாக இருக்குது சாப்பிட்றதுக்கு, திராட்சை பழம் மாதிரி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுறது மூலிமா மேலும் நிறைய வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு ஆர்வமாக இருக்கும். தேங்க்யூ. நினைக்கிறேன். சரி தங்க குட்டி, ப்ரஷ்